2026 ஜனவரி மாதம் உங்களுக்கு தமிழ் சினிமாஸ் எப்படி சார் இருந்துச்சு? தமிழ் சினிமா டெஃபினட்டாக ஒரு டிசப்பாயிண்டிங்கான மந்த். எக்ஸப்ட் என்ன நம்மளுக்கு வந்து ஒரு டிடிடின்ற படம் தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமைஞ்சது. டிசம்பரில் வெளியான சிறை படம் ஓரளவு நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு கலெக்ஷனுக்கு கொடுத்தது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ரீரிலீஸில் மங்காத்தா ஓரளவு இந்த பாக்ஸ் ஆஃபீஸை கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு ஜனநாயகன் நம்மளுக்கு மிகப்பெரிய வராது தொட்டு பெரிய லெவலில் டெபிசிட் ஆயிருக்கு. அதாவது வரவேண்டிய வசூல் வராமல் போயிருக்கு. பராசக்தி வந்து ஒரு 100 கோடி பணம் 150 கோடி பணம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கும் போது ஒரு 55 தான் பண்ணது வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாடு பற்றி தான் பேசுகிறோம். வேர்ல்டு வைட்னா அது 100 கோடி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா ஓவராலாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு பொங்கல் மாசத்துல எப்பவுமே தமிழ் சினிமா 250 300 கோடி பண்ணும். அந்த ஒரு 10 நாள்ல இல்லை ஜனவரி ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா நீங்கள் இதுவரையும் வந்த எல்லா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 200 கோடி 250 கோடி 300 கோடி பீக் மந்த்ல 300 கோடியெல்லாம் பண்ணியிருக்கு. அதாவது படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாரிசு துணி வரும்போது ரெண்டுமே 125 கோடி அப்படிலாம் கலெக்ட் பண்ணி அது பிறகு 2வது வாரம் கழிச்சு வேறு படம்லாம் வந்து ஒரு 300 கோடியை அந்த மாதம் வந்து தமிழ் சினிமா பார்த்துது தமிழ்நாடு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 125 கோடி தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 55 கோடி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு பராசக்தி ஒரு 30 கோடி வந்து தலைவர் தலைமையில், அப்புறம் வந்து ஒரு வாவாத்தியார் ஒரு 10 கோடின்னு எடுத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நிற்கிறோம் 100 கோடி தான். ஒரு மங்காத்தா ஒரு ரீரிலீஸில் அது ரீலீஸை வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக எடுக்க முடியாது. பட் ஓகே எடுத்தீங்கன்னா ஒரு 10 கோடி 15 கோடின்னு வச்சுங்களேன். மொத்தமாக 125 கோடி தான். நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்? ஒரு 250 300 கோடி. அந்த அளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆயிடுச்சு தமிழ் சினிமாவுக்கு.